पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम् உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं. அன்பர்களே, இப்பொழுது நாம் 420வது திருநாமத்தை ரசிக்கப் போகிறோம். இந்த திருநாமம் வைஜெயந்தி பிரமோதினே நம. வைஜெயந்திக்கு சந்தோஷத்தை கொடுப்பவன் அர்த்தம். யாரு வைஜெயந்தி? இத்தனை நாளா இல்லாத புது கதையை ஒன்று தூக்கி போடுறிய யார்? பாண்டவர்களுக்காக கிருஷ்ணாவதாரத்திலே பகவான் செய்த பல உபகாரங்களின் தொடர்ச்சி வருகிறது. திரௌபதிக்காக அவன் பாரத யுத்தத்தை நடத்தி வைத்த அந்த வரலாறு, அதன் அடிப்படையிலே திருநாமங்கள். நெடுங்க வைஜெயந்தி மாலை எங்கேருந்து வந்தது? நாரத பகவான் தான் அவர் மனசுல ஓடுறது நமக்கு புரியும்படியா திருவேங்கடம் அருள் பண்ணிருக்காங்க. அதனால சொல்றேன், கேளுங்க. நரகாசுரன் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமே, அதை பற்றி தான் கதை வந்தது. தீபாவளி. அந்த நரகாசுரனுக்கு ஒரு மகன் பகதத்தன்னு பேர். கவுஹாத்தில தான் ராஜ்யம் ஆண்டவங்க, அஸ்ஸாமில் தான். நரகன் மைந்தன் பகதத்தன், பெரும் வீரன். பூமி தேவி எம்பெருமான்ட்ட எந்த டயத்துல பகவான் வரம் கொடுப்பான்னு தெரிஞ்சுட்டு போகும். அதான் மனைவிமார்களுக்கு கணவன் மூடு தெரியும், எப்ப கேட்கணும். நல்ல கெட்டிக்கார மனைவி, கணவன் ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே என்னங்க ஒரு 1000 ரூபாய் என் தம்பி கேட்டிருக்கா அனுப்புங்கன்னு சொல்ல மாட்டாங்க. உட்காத்தி வச்சு கைகாலெலாம் அலம்பப்புறம் அவருக்கு பிடிச்ச கீரை வடையெல்லாம் கொடுத்துட்டு, உங்களுக்கு பிடிக்கவே கீரை வடை பண்ணேன், எப்படி இருக்குன்னான்னு சொல்லி, கீரை வடை இந்த அம்மா பண்ணலை, அங்கேருந்து வாங்கிட்டு வந்துடுச்சு நல்லதாக பார்த்து, அதெல்லாம் கொடுத்து அவர் அப்படி ஆனந்தமாக புன்னகை புரிகிற சமயத்தில், என்னம்மா என்ன மேட்டர்னு கேட்டால், இது மாதிரி தம்பி ஏதோ கஷ்டப்படுறான், ஒரு 1000 ரூபா அனுப்ப சொன்னால் அனுப்புறீங்களான்னா உடனே பே பண்ணுவார். அதே மாதிரி பகவானும் எல்லாவித லீலைகளை செஞ்சுட்டு 4 யுகங்கள் முடிஞ்ச சமயத்தில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு எழுந்திருப்பானான். அப்போ யார் என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்க. இந்த பூமி தேவிக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் பகவான்கிட்ட கேட்டா, என் பிள்ளை நரக்கன் இருக்கானே, அவனுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், ரவுடியா இருக்கான், அதனால நீங்க என்ன பண்ணணும், உங்க அஸ்திரத்தையே அவனுக்கு கொடுக்கணும், வைஷ்ணவ அஸ்திரத்தை. இந்த அஸ்திரம் போட்டா எதிராளி க்ளோஸ், அந்த அஸ்திரத்தை கொடுக்கணும். பூமிகிட்ட கேட்டார் பகவான். கொடுக்கலாம், உன் பிள்ளைக்கு கொடுக்கலாமா? அவன் உடனே மேலே அந்த அஸ்திரத்தை என் மேலே போட்டுருவான், உனக்கு சம்மதமானு கேட்டார். அது சம்மதம் இல்லையே பிரபுன்னா, பின்ன என்ன பண்ணலாம்? ஒரு கண்டிஷனில் கொடுக்குறேன். என்ன கண்டிஷன்னா, இந்த அஸ்திரத்தை யார் மீதாவது இவன் போட்ட அந்த அஸ்திரம் படும் பொழுது அந்த ஆசாமி இவனோட யுத்தம் பண்ணிட்டு, டிஃபென்ஸுக்காக இந்த அஸ்திரம் போட்டான்னா ஓகே, சும்மா எல்லாருமே அடிக்கக்கூடாது. அந்த அஸ்திரம் அவனை எதிராளியே ஒன்றும் பண்ணாது. ஓகேயா? சரி.
அந்த அஸ்திரத்தை வாங்கி கொடுத்தா, நரகா இதை வச்சுக்கோ, யுத்தம் வரும்பொழுது மட்டும் எதிரி மேல இதை போடும். அந்த அஸ்திரத்தை பத்திரமா வச்சிருந்தான் நரகன். ஆனா சத்யபாமாவோடு வந்து எம்பெருமான் வேற மாதிரி டேக்கிள் பண்ணி நரகனை கொண்டுட்டார். அந்த அஸ்திரத்தை யூஸ் பண்றதுக்கே அவனுக்கு மனசு தெரியல, ஞாபகம் வரல. இப்ப என்ன பண்ணினா, நரகன் இறந்த பிற்பாடு அந்த அஸ்திரத்தை பகவான் பூமி தேவிகிட்ட கொடுத்துருன்னார். திருப்பி பேரனுக்கு இருக்கட்டுமே. என்ன இந்த பேரன் என்ன ஆன்டி சோஷியலா இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன், இருக்கட்டுமே அப்படின்னா பிராட்டி பூமி பிராட்டி சரின்னு விட்டான் பகவான். அது பகதத்தன்ட்ட இருக்கு. ஆனா பகதத்தன் ஒரு விஷயம் புரிஞ்சுட்டான், இந்திரனோட நட்புல இருக்கிறது சேஃப், இந்திரனோட விரோதம் பண்றதை விட. அதனால நரகாசுரனுடைய பிள்ளை பகதத்தனை பகதத்தாசுரன்னு சொல்றது இல்லை. அவன் நைஸா இந்திரனோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்திரனுக்கு எதிராளிகளாக அசுரர்களை சம்ஹரிக்க உதவினான். அதனால தேவேந்திரன் சந்தோஷப்பட்டு ஐராவதனுடைய குட்டி ஒண்ணு, சுப்ரதீகன்னு பேரு அந்த யானை, அதை தவிர இன்னும் பல யானைகள், இவைகளை நம்ம பகதத்தனுக்கு பரிசா கொடுத்தோம். அதனால பகதத்தனுடைய யானைப்படை உலக பிரசித்தமா அந்த காலத்துல இருக்கு. யானை அவனோட யுத்தத்துக்கு போக மாட்டான், யானை வச்சிருக்கான், யானையாலே அடிச்சு உதச்சு போவான். அவனுடைய சுப்ரதிகம்ங்கிற யானை அவனை மாதிரி வலிமை வாய்ந்ததற்கு இந்திரன் கொடுத்த யானை, ஐராவதத்தினுடைய டிசெண்டன்ட். அதுக்கு மேல பெரிய ப்ராப்ளம்னா நாராயணாஸ்திரம் ஒன்று வச்சா வைஷ்ணவாஸ்திரம், அதை போட்டாலும் எதிராளி க்ளவுஸ் ஆகிடுவான் யுத்தத்தில். அப்புறம் யார் சண்டைக்கு வருவான்? ஆனாலும் அவன் கட்டுப்பட்டு அந்த அஸ்ஸாம் ஏரியாவில் மட்டும் இருந்துட்டான், மற்றவளும் தொந்தரவு பண்ணலை. அவன்கிட்ட பாண்டுவும் பிரியமா இருந்தார். நான் கொஞ்ச காலம் 2 பேரும் ஒன்னா படிச்சா போட்டுருக்குது. அதனால பாண்டுவுக்கும் பகதத்திற்கும் நட்பு ஜாஸ்தி. வயசா எடுத்தவன் அவன். இந்த யுத்தத்தில் துரியோதனன் மட்டும் உளவு படம் மூலம் ஒரு வரலாறு சேர்த்து வச்சிருக்கான், யார் யாருக்கு என்ன வரங்கள் இருக்கு. ஒரு வேடிக்கை பார்த்தீங்கன்னா பாண்டவ சைடுல யாருக்குமே வரம் கிடையாது. 18 அக்ஷோகினி சண்டை போடுது, பாண்டவர்கள் பக்கத்துல சண்டை போட போனவர்களுக்கு எந்த தேவதையும் வரம் கொடுக்கல, வரம் வாங்காத கேஸ் எல்லாம். துரியோதன சைடுல ஏகப்பட்ட வரம் வாங்கின கேஸ். ஒன்றும் சொந்த அப்பா கிட்டேயே வரம் வாங்கி தானே நினைத்தாலின்றி சாக முடியாது என்ற பீஷ்மர். அதான் அப்படிலாம் டேட்டா பயோடேட்டா சேர்த்து வச்சிருக்கான். இன்னொன்னும் எந்த அஸ்திரம் அடிபட மாட்டாமல் தான் அஸ்திரத்தை கீழே போட்டால் என்று உயிர் விட முடியாது என்ற பெயர் பெற்ற துரோணர். இன்னொருத்தர் கிருபாச்சாரியர், சாவே கிடையாது, சிரஞ்சீவி. இப்படிலாம் சேனாபதி இருந்தால் நம்முடைய எதிராளி எப்படி அவுட்டே ஆகாத பேட்ஸ்மேன் டீம்ல வந்துட்டா அப்புறம் மேட்ச் நடந்துட்டே தான் இருக்கும். அதே மாதிரி அஸ்வத்தாமா, அவனும் சிரஞ்சீவி. இவாளெல்லாம் தன் சைடில் வச்சிருக்கான். இது கவுண்டர் பாருங்க, தர்மபுத்தருடைய சைன்யத்தில் மாதிரி வர வாங்கின கேரக்டர் ஏதாவது இருக்கா? இருக்கல. ஆனாலும் தர்மபுத்தருடைய சைன்யம் ஜெயிச்சுது. ஏன்னா இது வரம் கொடுக்கிற குட்டி தேவதைகளுக்கெல்லாமே வரம் கொடுக்கிற வாசுதேவன் அங்கே இருந்தான். இது பெரிய மெசேஜ் நமக்கு. திருவேங்கப்படியா நம்ம சைடில் இருந்தால் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனாலும் 12வது நாள் போர் நடக்கிறது. 18 நாள் போர்ல பகதத்தன் துவம்சம் பண்றான் தன் யானையை வைத்துக்கொண்டு. அவனுக்கு கேட்ராக்ட் வந்துடுச்சு. அந்த கேட்ராக்ட் வந்தது அந்த காலத்து ஆயுர்வேத டாக்டர்கள் அவருடைய கண் சதை அப்படி தூக்கி பிடிச்சு கட்டியிருக்காங்க. அதை பிடிச்சு கட்டின துணியோடு அவன் இருக்கான். அதோட யுத்தம் பண்றான். துரியோதனன் அவனுக்கு ஸ்பெஷல் அலவன்ஸ் கொடுத்து வர வச்சிருக்கான். சுப்ரதீகல்ல உட்காந்து அடிச்சு தள்ளுறான். அப்போ சொன்னான் அர்ஜுனன், கிருஷ்ணா அங்கே ஒரே சண்டை நடக்கிறது, நாம் இங்கே இருக்கோம், அங்கே போயிடு. ஏன்னா பகதத்தன் ஏதோ யுத்தம் பண்ணுறான் பயங்கரமானு தெரியுது. ஏன்னா யானைகள் பிளிர்கின்றது, அவனுடைய யானைப்படை துவம்சம் பண்ணுறது. என் பெருமான் தேனை கொண்டு பகதத்தன் முன்னாடி நடத்தி விட்டார். பகதத்தனுக்கும் அர்ஜுனுக்கும் போய் பார்த்து கொண்டு வா, உங்கள் அப்பா ஃப்ரெண்டு நரகாசுரம் பிள்ளை, அவன் பார்த்துக்கோ எப்படி இந்த கிழமை சண்டை போடுறான் பார் அப்படின்னா அடிக்கணும் அடி. அப்போ அர்ஜுனனை கொன்னு எப்படியாவதுன்னு தாங்கள் தான் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு துரியோதனன் பக்கத்தில் வந்து சொன்னான். உடனே எடுத்தான் அவன் அங்குசம் ஒன்று மரவெட்டி யானை ஓட்டுறது, அதுக்குள்ள வைஷ்ணவாஸ்திரத்தை வச்சு தூக்கியது. எது நாராயணன் கொடுத்த வைஷ்ணவாஸ்திரம் அது அர்ஜுனன் மேலே பட்டதுன்னா அர்ஜுனன் க்ளோஸ் காலி. அர்ஜுனன் காலியானால் யுத்தம் ஓவர். அப்படிப்பட்ட நாராயணாஸ்திரத்தை தூக்கி எறிஞ்சான். ஏய் அர்ஜுனா பாரு, வெறும் அங்குசை இருக்கானே கிருஷ்ணா, இல்லடா அது ஏதோ அஸ்திரம் இருக்கா மாதிரி தெரியுது, ரேடியேஷனா இருப்பார். இதோ பார்க்கிறேன்னா பகவான் பார்த்தார், இது
இவனை ஒன்றை நம்பி பிரயோஜனம் இல்லை அர்ஜுனா. எனக்கு எத்தனை மனைவிகள், அவளெல்லாம் இருக்கா, ஒன்றை நம்பி யுத்தத்துக்கு வந்துரு, என்னை காப்பாற்ற மாட்டேன் போட்டுக்கிறீ அப்படின்னார். அர்ஜுனனை மறைத்து கொண்டு தேர்ல எழுந்து நின்றான் பகவான். நேர அந்த நாராயணாஸ்திரம் அங்குஷம் எம்பெருமான் பரந்த மார்பில் வந்து விழுந்து அர்ஜுனனை மறைச்சு விட்டான் பகவான். பார்த்தமாச்சாத்திய மாதவகா, அர்ஜுனனுக்கு பகதத்தன் எறிந்த அஸ்திரத்தை அந்தப்புறத்திலே வாங்கி கொண்டான் பகவான். புரியுறதா? அந்தப்புறம் எங்க இருக்கு பகவானுக்கு? மார்பு தான் அந்தப்புறம், லட்சுமி எங்க தான் உட்காந்துருக்கான். அப்படி அர்ஜுனனுக்கா வந்த பானத்தை பெருமான் மார்பிலே வாங்கிட்டான். அந்த அஸ்திரத்தை அடுத்த நாடு அந்த அஸ்திரம் அவனுக்கு மாலையாக வந்தது. வைஜெயந்தி மாலை போல காட்டுப்பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட அற்புதமான மாலை. அந்த மாலை தான் தோமாலைன்னு வச்சிருக்கேன். அவ்வளவு பெரிய மாலை. திருவேங்கடமுடியான் தோமாலை சேவை மாதிரி தோல் மாலை, இது மார்பு முழுக்க மாலையே. அர்ஜுனன் பார்த்தான், கிருஷ்ணா இப்படி அக்கிரமம் பண்றிய, பாரதத்துல எனக்கு பேர் வரணும்னு உன்னை வச்சேன் டிரைவரா. இப்ப நீயே எதிராளி போட்ட அஸ்திரத்தை வாங்கிட்டா நான் என்ன பண்றது? வேற வழியும் வெளியில கிருஷ்ணார்ஜுனா, இந்த பானம் மட்டும் உண்மையில், இந்த அஸ்திரம் மட்டும் உண்மையில இருந்தாலே காலி ஆயிடுது. அதுல மரத்துல ஒரு கழின்னு இருக்கு, இந்த அவனோட சண்டை போடுவான் மேல விழணும். நான் தான் ஆயுதம் வந்து சண்டை போடலையே, அதனால நான் வாங்கிட்டேன், மாலை ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி வைஜெயந்தி போல இருக்குன்னா. அப்படி வைஜெயந்தி மாலைக்கு ரொம்ப சந்தோஷம். பாரத யுத்தத்திலே நமக்கு வாய்ப்பு கொடுத்தான் பகவான். இப்படி வைஜெயந்தி மாலைக்கு சந்தோஷம் கொடுத்தான். அர்ஜுனன்கிட்ட சொன்னான், இந்த ஆளை அடிக்கிறது கஷ்டம், ஏன்னா அவன் கண்ணால தான் பார்க்குறான். நீ என்ன பண்ணு, அவன் தன்னுடைய கண்ணை தூக்கி கட்டியிருக்கான் பாரு துணினால, அந்த துணியை கட் பண்ணு முதல்ல. என்ன அட்வைசர்னா அப்படி இருக்கணும், கன்சல்டன்ட். ஒரு பானம் போட்டான், அந்த துணியை கட் பண்ணிட்டான், அவ்வளோதான், சதையை மறைச்சு கொடுத்த கண்ணை. ஒரே இருட்டா இருக்கு, பகதத்திற்கு எந்த பக்கம் அடிக்கிறது என்னன்னு புரியலை. அந்த சமயம் பார்த்து அர்ஜுனன் பானம் போட்டு பகதத்திரை கொன்றான். ஆகையினால இப்படி பாண்டவர்களுக்காக அர்ஜுனன் மீது போட்ட அஸ்திரத்தை அந்தப்புறத்திலே வாங்கி கொண்டு வைஜெயந்திக்கு சந்தோஷத்தை கொடுத்த என் அப்பன் என்று நாரதர் ரசிக்கிறார். இது வரைக்கும் நாம் சொன்ன வரலாறுக்கு ஸ்லோகம். தஸ்யாக்கிருதே பாண்டவசாரதி சன் தன்மாத்திர பூதாத்மக வை ஜெயந்தி அரியஸ்திரியம் ஆகல்பிய வை ஜெயந்தி பிரமோதி நாமாஸ்தி விஷாத்ரிநாதகா. அன்பர்களே, அப்படி விஷாகத்ரி என்று சொல்லக்கூடிய திருவேங்கடமுடைய அப்பன் வைஜெயந்தி மாலை போல எதிராளி பானத்தை அஸ்திரத்தை ஏற்றுக்கொண்டு பக்தனை காப்பாற்றின பெருமையுடையவன். பகதத்தன் பாரத போரிலே 12ஆம் நாளிலே வைணவமா வெட்டி எறிந்தான் பார்த்தன் மேல். அர்ஜுனனை மறைத்து அண்ணல் நிற்க அவனுக்கு அது வைஜெயந்தியாக மாலை மகிழ்ச்சி அடைய மாலும் வைஜெயந்தி பிரமோதி ஆனானே. எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். நமக்கு வரக்கூடிய தீவினைகள் எல்லாம் தடுத்து எம்பெருமான் தனக்கு மாலையாக மாற்றி அனுகிரகம் பண்ணுவான். வைஜெயந்தி பிரமோதினே நமஹ. நமோ வெங்கடேசாய. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.